இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியாக அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். திரு TR பாலு அவர்களின் தலைமையிலான குழு தேதி வாரியாக கட்சி வாரியாக சந்தித்து வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை. அழைக்கும் போது நேரிலே நாங்கள் சந்தித்து எங்களுக்கான தொகுதிகள் குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சசிகலா அவர்கள் இன்னைக்கு புதியதாக கட்சி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமன் போயிருக்காங்க. அதை பற்றி புதிதாக கட்சி தொடங்கவிருக்கிற திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அவர் நலம் பெற வேண்டும். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நடுவில் யாருமே கிடையாது. இது வரைக்கும் அதிமுக அவர் அதிக அளவில் விமர்சனமே செய்யலை. நேற்று பேசுனதில் கூட இல்லை, அதிமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே அது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.